بسم الله الرحمن الرحيم الله نزل أحسن الحديث كتابا அழகான செய்தியை வேதமாக அல்லாஹ் இறக்கினான். முத்தஷாபிஹம் மசானிய, ஒன்றுக்கு ஒன்று ஒப்பானதாகவும் திரும்ப திரும்ப கூறப்படக்கூடியதாகவும் அது இருக்கிறது. தக்ஷயிரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும், அதனால் எவர்கள் தங்களுடைய இறைவனை அஞ்சுகிறார்களோ அவர்களுடைய தோள்கள் சிலிர்த்து விடுகின்றன. தக்ஷயிரு, சிலிர்த்து விடுகின்றன. சும்மா தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா ஸிக்ரில்லாஹ், பிறகு அவர்களுடைய தோள்களும் இதயங்களும் அல்லாஹ்வை நினைப்பதிலே, அல்லாஹ்வை நினைத்து அது இலகுகின்றது. தலீனு, இலகுகின்றது. தாலிக ஹுதல்லாஹ், இதுதான் அல்லாஹ்வுடைய ஹிதாயத். யஹ்தீ பிஹி மன் யஷா, இதை கொண்டு அல்லாஹ் நாடியவர்களை அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்கிறான். வமை யுதுலில்லாஹ் ஃபமா லஹு மின் ஹாத், அல்லாஹ் யாரை வழிகெடுத்தானோ அவர்களை நேர்வழிப்படுத்தக்கூடியவன் எவனும் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அல்லாஹ் தஆலாவினுடைய ஆயத்துகள் மூமின்கள் கேட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கி போய்விடும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய வேதமாகப்பட்ட குர்ஆன் ஷரீஃபை புகழ்ந்தவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், அல்லாஹு நஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபா, அல்லாஹ் தஆலா அழகான செய்திகளை வேதமாக அல்லாஹ் இறக்கி கொடுத்தான். இந்த வேதத்திலே முத்தஷாபிஹன், ஒன்றுக்கு ஒன்று ஒப்பானதும் இருக்கின்றது. குர்ஆனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே மாதிரியான ஆயத்துகள் திரும்ப திரும்ப குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் பல முறை அல்லாஹ் கூறுவான். எதற்கு அப்படின்னு சொன்னால் விளங்குவதற்காக வேண்டிதான். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நம்ம படிக்கும்போது கேட்கும்போது அது உள்ளத்தில் பதியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்காக அல்லாஹ் ஒரே மாதிரியான ஒன்றுக்கு ஒன்று ஒப்பான அந்த ஆயத்துகளை அல்லாஹ் குர்ஆனிலே திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். ஒரு ஆயத்து இன்னொரு ஆயத்துக்கு ஒப்பாக இருக்கும், ஒரு எழுத்து இன்னொரு எழுத்துக்கு ஒப்பாக இருக்கும். இந்த சூறாவில் வந்த அதே ஆயத்து அந்த சூறாவிலையும் இருக்கும், அந்த சூறாவில் வந்தது இந்த சூறாவிலையும் இருக்கும். இப்படி ஒன்னோட ஒன்று பார்த்தீங்கன்னா மிலி துளி ஒரே மாதிரியாக இந்த மாதிரி இருக்கும். ஒரே மாதிரியான வார்த்தை, ஒரே மாதிரியான விஷயம் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் பல பல இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் கூறியிருக்கான். ஆனால் அதில் ஒன்றும் வித்தியாசமெல்லாம் இருக்காது, ஒரே செய்தி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றியே அல்லாஹ் குர்ஆனில் எத்தனை இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருப்பி 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 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கின்றான். சில வசனங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும், அதுக்கு நேர் எதிர்ப்பதமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிலேயே அல்லாஹ் சொல்லியிருப்பான் ஒரே இடத்துல. உதாரணமாக மூமின்களை பற்றி அல்லாஹ் பேசும்போது காஃபிர்களை பற்றி அல்லாஹ் பேசும், சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் பேசும்போது நரகத்தை பற்றி அல்லாஹ் பேசுவான், அப்ரார்களை பற்றி பேசும்போது ஃபுஜ்ஜார்களை பற்றி பேசுவான், நல்லோர்களை பற்றி பேசும்போது பாவிகளை பற்றி பேசுவான், சிஜ்ஜீன்களை பற்றி பேசும்போது இல்லியீன்களை பற்றி பேசுவான், நரகவாசிகளை பற்றி பேசினா சொர்க்கவாசிகள் அவங்கள பற்றி அல்லாஹ் பேசுவான், முத்தகீன்களை பற்றி பேசும்போது தாகீன்களை பற்றி அல்லாஹ் பேசுவான், தக்வா உள்ளவர்களை பற்றி பேசினா அலிச்சாட்டியம் பண்ணக்கூடியவங்களை பற்றி அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி பேசினான், நரகத்தை பற்றி பேசுவான். இதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றுக்கு ஒன்று ஒப்பானவற்றை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். மசானி அப்படின்னு சொன்னால் அதாவது திரும்ப திரும்ப கூறப்படக்கூடியது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருப்பி திருப்பி ஒரே மாதிரியான செய்திகளை அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருப்பான். முத்தஷாபிஹாத் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது ஒரே மாதிரியான செய்தியை தொடர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவது
அப்படின்னு அர்த்தம். இது இந்த இடத்துல அர்த்தம். இதே ஆல இம்ரான்ங்கிற ஒரு சூறா இருக்கு, அந்த இடத்துல உஹரு முத்தஷாபிஹாத் அப்படின்னு சொல்லி அங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவோம். அங்கே வேற அர்த்தம், இங்கே உள்ள அர்த்தம் அங்கே கிடையாது, அங்கே உள்ள அர்த்தம் இங்கே கிடையாது. இங்கே உள்ள அர்த்தம் வேற, அங்கே உள்ள அர்த்தம் வேற. இந்த குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கிறதே மூமின்களினுடைய உள்ளங்களிலே ஒளியாக போய் விடுகின்றது. குர்ஆனை அவர்கள் கேட்டார்கள் அப்படின்னு சொன்னால் பயந்துடுவாங்க மூமின்கள். குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டனைகளை பற்றி பேசினான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எச்சரிக்கைகளை அல்லாஹ் சொன்னான். இவங்களுடைய ஈரக்கொலையெல்லாம் நடுங்கி போகும், இவங்களுடைய ரோமங்கள் எல்லாம் சிரித்து போகும். அல்லாஹ் கிட்ட இயலாமை வெளிப்படுத்தி இவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வின் பக்கமாக சாயும். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்தவர்களாக இருப்பார்கள். இது மூமின்களுடைய நிலை. ஆனால் யாருடைய உள்ளம் கருத்து போய்விட்டதோ அவங்க இதுக்கு நேர் மாற்றமாக இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கலாம் அதை கேட்டால் கூட அவங்க காதில் விழுவார். அவங்க ஆடல் பாடல் அதை ரசிப்பாங்க, ஆனால் குர்ஆனை ரசிக்க மாட்டார்கள். நல்லோர்கள் அப்படி கிடையாது. குர்ஆனுடைய ஆயத்துக்களின் மூலமாக அவர்களுடைய ஈமான் உறுதியாகி கொண்டே போகும். குர்ஆனை கேட்டு கேட்டு அவங்க ஈமானை உறுதிப்படுத்துவார்கள். ஆனால் இந்த ஆளுக குர்ஆனை கேட்டு குஃப்ரை அதிகப்படுத்தி கொள்வார்கள், குஃப்ரு தான் அதிகமாகும். நல்லோர்கள் அவங்க குர்ஆனை கேட்டு அழுவாங்க, சஜிதாவிலே விழுவார்கள். ஆனால் இவங்க குர்ஆனை கேட்டு கேலி சொல்வார்கள், குர்ஆனை பார்த்து கிண்டல் அடிப்பாங்க. இதுதான் வித்தியாசம். மூமின்கள்லையும் இருக்கிறாங்க, காஃபிருக்கு போக வேணாம், மூமின்கள்லையும் இருக்கிறாங்க. மூமின்களிலேயும் குர்ஆனை விரும்பக்கூடியவர்கள் ரொம்ப கம்மி, குர்ஆனை விரும்பாதவர்கள் நிறைய இருக்கிறாங்க. துனியாவில் என்ன பண்ண முடியும்? குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் மூமினுடைய சிஃபத் அல்லாஹ் பேசுவான். இன்னமல் மூமினூன அல்லதீன இதா துகிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். மூமின்கள் இடத்துல அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய இதயங்கள் நடுங்கி போய்விடும். ஈமான் தவக்குல் இது அவர்களுக்கு அதிகமாகும். தொழுகை ஜகாத் நலவான காரியங்கள் செய்வார்கள், சஜிதாவிலே இருப்பார்கள், சஜிதாவிலே விழுந்து விடுவார், தர்ஜாக்கள் அதிகமாகும். மகுஃபிரத் அல்லாஹ்வுடைய மகுஃபிரத், அல்லாஹ்வினுடைய அழகான இரணங்கள் பெறக்கூடிய மக்கள் இவர்கள் தான். இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். குர்ஆனில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசும்போது வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிர்ரு அலைஹா சும்மா வ உமியானா. நல்ல மக்கள் இருக்கிறார்களே, அவங்க குர்ஆனை கேட்காத செவிடர்கள் குருடர்கள் அவங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க. குர்ஆனை கேட்காத செவிடர்கள் குருடர்கள் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா குர்ஆனை கேட்காத குருடர்கள் செவிடர்கள் மாதிரி குர்ஆனை கவனமாக, குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவனமாக பார்க்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, அதன்படிக்கு அமல் செய்ய மாட்டாங்க. ஆனால் இவங்க அதுக்கு நேர் மாற்றமாக இருப்பாங்க. குர்ஆனை காது கொடுத்து கேட்பாங்க, உள்ளத்தால் விளங்குவார்கள், அதனுடைய அர்த்தங்கள் அதனுடைய இது. அதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் கொடுப்பான். குர்ஆனை கேட்கும்போது கவனம் இல்லாமல் கேட்கக்கூடாது, கவனத்தோடு கேட்பது, அமல் செய்யணுங்கிற எண்ணத்தோடு கேட்பது, இதெல்லாம் செய்யும்போது அல்லாஹ் தஆலா இருக்கிறானே குர்ஆன் படிக்கு அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் கொடுப்பான். சஜ்தாவிலே விழுவார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அமலுடைய தௌஃபீக் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். குர்ஆன் விளங்காத ஒரு வேதம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை ரொம்ப லேசாக்கி இருக்கிறான். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன் லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். இது அல்லாஹ் குர்ஆனில் அவங்க குர்ஆனை விளங்குவாங்க, மற்றவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தரை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் காரியங்கள் செய்ய மாட்டாங்க. மூன்றாவது தன்மை என்ன அப்படின்னு சொன்னால், குர்ஆனை கேட்கும்போது அதபோடு கேட்பார்கள். அதபோடு
குர்ஆன் எவ்வளோ பெரிய மகத்தான வேதம் அப்படிங்கிறது உள்ளத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அதபு தன்னால் வரும். அது உள்ளத்தில் இல்லை அப்படிங்கிறப்போ அதபெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. குர்ஆனுடைய மகிமை, குர்ஆனுடைய வார்த்தைகளினுடைய அந்த ஹிதாயத், இதையெல்லாம் விளங்கினா தான் அந்த அதபு வரும். அதபோடு கேட்பார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஷரீஃபை ஓதுனாங்க அப்படின்னா சஹாபா பெருமக்கள் தன்னுடைய உடலாலும் ஆத்மாவாலும் ரூஹாலும் அல்லாஹ்வினுடைய வேதத்தை கேட்டு அவர்கள் அல்லாஹ்வின் பக்கமாக சாய்வார்கள். ஹுசூ ஹுசூ என்ற பயபக்தி அவர்களுக்குள்ளார உருவாகும். ஆனால் காஃபிர்களுடைய தன்மை, அவங்க குர்ஆன் ஓதப்பட்டுச்சுன்னு சொன்னால் கத்துவாங்க, குர்ஆன் காதில் விழுகாத மாதிரி வேலையை பார்ப்பாங்க. இந்த மாதிரி அவங்கள்ட்ட ஒழுக்கமெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இது நேர் மாற்றம். இந்த மாதிரி தன்மைகள் இருக்கும். ஆனால் சஹாபாக்கள் குர்ஆனை கேட்கும்போதே குர்ஆனை கேட்குறோம், குர்ஆன் படிக்க அமல் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அதபோடு அவங்க கேட்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமலுடைய தௌஃபீக்கை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ்வினுடைய அந்த பாராட்டுக்கு உரியவர்களாக அவர்கள் ஆனார்கள். ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன் என்ற அந்த பட்டத்தையும் அவர்கள் பெற்றார்கள். அப்துல் ரஸாக் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வினுடைய வலிமார்களுடைய சிஃபத் என்ன அப்படின்னு சொன்னால் குர்ஆனை கேட்கும்போது அவர்களுடைய உள்ளங்கள் மிருதுவாக ஆகிவிடும், அப்படியே மெழுகு போல ஆகிவிடும். இது வலியுல்லாக்களினுடைய சிஃபத். அல்லாஹ்வின் பக்கமாக குர்ஆனை கேட்டாங்கன்னா சாஞ்சிடுவாங்க, அவங்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கி போகும், கண்களிலே இருந்து கண்ணீர் கொட்டும். இதெல்லாம் அவுலியாக்களினுடைய சிஃபத். குர்ஆனை கேட்கும்போது புத்தி இல்லாத வேலைகளை பார்க்கிறது, வித்தியாசமான வேலைகளை பார்ப்பது, கவியரங்கங்களிலே நல்ல கவிதைகளை கேட்டுவிட்டால் வா வா ஹா ஹா அப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்கிறது, இதெல்லாம் குர்ஆனில் செய்கிறது இருக்கிறது. இது பிதாத்தான காரியங்கள். இது மாதிரி வேலைகள் செய்வது ஷைத்தானி ஹர்கத். இதெல்லாம் ஷைத்தானி ஹர்கத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யாருக்கிட்ட இந்த தன்மை இருக்கின்றதோ தாலிக ஹுதல்லாஹ், இதுதான் அல்லாஹ்வுடைய ஹிதாயத். அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, யஹ்தி பிஹி மன் யஷா, இதை கொண்டு அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். இதுக்கு நேர் மாற்றமாக அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, யாரை வழிகெடுக்கணும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டானோ, வமன் யுத்லிலில்லாஹ், யாரை அல்லாஹ் வழிகெடுக்கணும் என்று முடிவு செய்து விட்டானோ அவனுக்கு குர்ஆனை கொண்டு போய் திணிச்சா கூட அது அவன் காதிலேயே விழுவாது, அப்புறம் எங்கே கல்புல போய் விழுவுறது. அல்லாஹ் தஆலா அதுதான் சொல்லும், வமன் யுத்லிலில்லாஹ், அல்லாஹ் யாரை வழிகெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டானோ ஃபமா லஹு மின் ஹாத், அவனுக்கு நேர்வழி காட்டக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. உன்னை கோயி ராஹே ராஸ்த் நஹி திகா சக்தா, யாரும் நேர்வழி காட்டிட முடியாது. இதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போது அல்லாஹ்வினுடைய குர்ஆனை அதபோடு அமல் செய்யணும் என்ற எண்ணத்தோடு, அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்ற எண்ணம் உள்ளத்திலே வைத்துக்கொண்டு நம்ம அதபோடு கேட்டால் அல்லாஹ் தானா அமலுடைய தௌஃபீக் கொடுப்பான். குர்ஆன் எவ்வளோ பெரிய ஒரு மேஜிக்கான வேதம் அப்படின்னு சொன்னால், உள்ளங்களை மாற்றக்கூடிய குர்ஆனுடைய வார்த்தையில ஹிதாயத், எழுத்துல அல்லாஹ் ஹிதாயத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். வேற எதுக்குமே அந்த கேரண்டி கிடையாது, எதுக்கும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு இருக்கிறது. அதனால குர்ஆனுக்கு மரியாதை கொடுங்க, குர்ஆனுடைய மஜ்லிஸ்களில் உட்காருங்க, குர்ஆனுடைய சபைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது டெய்லி சொல்கிறாரு, நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். அப்படி இல்லை, 5 நிமிஷம் 10 நிமிஷம், அதிகமாக போனால் 15 நிமிஷம். 15 நிமிஷத்தில் ஒன்றும் போய் சாதிச்சிட போகிறது கிடையாது. குர்ஆனுடைய வசனங்கள் கேட்டு அல்லாஹ் ஏதாவது ஒரு வார்த்தையினால், ஒரு எழுத்தினால் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் இது ஒன்று போதாதான் நமக்கு. அதனால்
அதனால் குரானுக்கு மரியாதை கொடுத்து உட்காரணும், குரானை அதோடு கேட்க வேண்டும். அதெல்லாம் இல்லைன்னா அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் அதையும் சொல்லியிருக்கிறான், ஒமன் யுதுலில் இல்லா, அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டானோ ஃபமாலஹு மின்ஹா, அவங்களுக்கு ஹிதாயத்து கொடுக்குறவன் யாரும் கிடையாது. யார் சொன்னாலும் அது காதில் விழுவார், கேட்க மாட்டான். அவ்வளோ. அல்லாஹ் பிறகு அஃபமன் யத்தகி பிவஜ்ஹிஹி சூஅல் அஸாப் யௌமல் கியாமா வகீல லிஸ்ஸாலிமீன் ஸூகு மா குன்தும் தக்ஸிபூன். இந்த ஆயத்துகளிலே யார் குரானை மறுக்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா பேசுவான். பிறகு வலக்கது தரப்னா லின்னாஸி ஃபீ ஹாதல் குர்ஆன் மின் குல்லி மஸல் லஅல்லஹும் யததக்கரூன். அதில் குரானில் சொல்லப்பட்ட உதாரணங்கள் அதை பற்றியெல்லாம் அல்லாஹ் பேசுவான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.